வணக்கம். சிலோன் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடகவியலாளர் பாரதியின் மறைவிற்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல். ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்களிடையே மோதல், 2 வைத்தியசாலையில் அனுமதி. தையிட்டி மக்களின் போராட்டத்துக்கு ஈபிடிபியினர் ஆதரவு. கெஹலிய ரம்புக்வெல பெற்ற நட்டகீட்டில் கிளிநொச்சியில் கிராமமே அமைத்திருக்கலாம் என விவரிப்பு. அர்ச்சுனா பரப்பும் திட்டமிட்ட பொய்களை அம்பலப்படுத்தும் நடவடிக்கை ஆரம்பம். ஜாலில் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் 4 கைது. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சுகையின காரணமாக உயிரிழந்த ஊடகவியலாளர் பாரதிக்கு யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகம், ஈழமக்கள் கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் தமது இரங்கலை தெரிவித்துள்ளனர். இதன்படி யாழ்ப்பாணத்தின் மூத்த தமிழ் பத்திரிகையாளர் ராசநாயகம் பாரதி அவர்களின் மறைவுக்கு யாழ் இந்திய துணை தூதரகம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. ஜாழ் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தமிழ் பத்திரிகை துறையில் மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய பாரதி தினக்குரல் ஞாயிறு பதிப்பின் ஆசிரியராகவும் யாழ்ப்பாணத்தின் வீரகேசரி பத்திரிகையின் பிராந்திய ஆசிரியராகவும் சேவையாற்றியவர். அவரது பத்திரிகை பணிகளில் வெளியிடப்பட்ட நேர்மை, பொறுப்புணர்வு மற்றும் சமூகத்துக்கான அர்ப்பணிப்பு என்றும் மகத்துக்குரியது, பாராட்டுக்குரியது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோன்று அச்சு ஊடகத்துறையில் ஆழமான தடங்களை பதித்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் பாரதி ராஜநாயகம் அவர்களின் மறைவு தமிழ் ஊடகத்துறைக்கு பாரிய வெற்றிடத்தை உருவாக்கியிருப்பதாகவும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இதேவேளை அமைதியான அணுகுமுறைகளையும் ஆழமான கருத்தியலையும் கொண்டிருந்த அமரர் பாரதி அவர்கள் ஊடக அறத்தின் வழிநின்று அனைத்து தரப்பினருடனும் உறவுகளை பேணியவர். எமது கருத்துக்களில் இருக்கின்ற நியாயப்பாடுகளை புரிந்து கொண்டு ஒத்துழைப்புகளை வழங்கியவர். அன்னாரின் இழப்பு தமிழ் ஊடகத்துறையினையும் தாண்டி தமிழ் பேசும் மக்களுக்கே பேரிழப்பாக அமைந்திருக்கிறது. அன்னாரின் இழப்பினால் துயருற்றிருக்கும் அனைவருக்கும் எமது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட மாணவர்களிடையே நேற்றைய தினம் ஏற்பட்ட மோதலில் 2 மாணவர்கள் காயமுற்ற நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நேற்றைய தினம் புதுமுக மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது. புதுமுக மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வில் முருகல் நிலை ஏற்பட்டது. இதன்போது 3ஆம் வருடம் மற்றும் 4ஆம் ஆண்டு மாணவர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறியது. இந்நிலையில் ஏற்பட்ட மோதலில் 2 மாணவர்கள் காயமுற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். தையிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பில் காணி உரிமையாளர்களால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்துக்கு ஆதரவை வழங்குவதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களுடைய காணிகளில் அமைக்கப்பட்ட விகாரை தையிட்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை என்பது சட்ட ரீதியான அனுமதியவையும் பெற்றுக் கொள்ளப்படாமல் எமது மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பூர்வீக நிலங்களை இழந்துள்ள மக்கள் தங்களின் காணிகளை மீட்பதற்கு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எம்மால் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எந்தவொரு விடயத்தையும் நடைமுறை சாத்திய வழியில் அணுகுகிறவர்கள் என்ற அடிப்படையில் குறித்த விகாரை அமைக்கப்பட்டுள்ள பகுதியை அளவீடு செய்து முதற்கட்டமாக அப்போது விகாரை கட்டுமானங்கள் அமைந்திருந்த சிறு பகுதியை தவிர ஏனைய பகுதிகளை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் முன்னெடுத்திருந்தோம். அதற்கு பாதுகாப்பு அமைச்சு, படை தரப்பு மற்றும் சம்பந்தப்பட்ட விகாராதிபதி போன்றோர் சம்மதமும் தெரிவித்தனர். என்றாலும் அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்கு சில தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அளவீட்டு பணிகள் பல தடவைகள் இடைநிறுத்தப்பட்டது. அந்த காலப்பகுதியில் தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகி ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றதால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பணிகளை நிறைவேற்ற முடியவில்லை. மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள பகுதி மட்டுமன்றி வனவள திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், பாதுகாப்பு தரப்பு போன்றவற்றால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்பது எமது திடமான நிலைப்பாடாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய அமைதி வழி போராட்டத்துக்கு நாம் பூரணமான ஆதரவை வழங்கவுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல நஷ்டஈடாக பெற்றுக்கொண்ட பணத்தில் கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கிராமம் ஒன்றை அமைத்துக் கொடுத்திருக்கலாம் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் கிளிநொச்சிக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் கிளிநொச்சி தொடருந்து நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போதே இதனை தெரிவித்தார். கிளிநொச்சியில் கிராமம் அமைத்திருக்கலாம். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகபட்சம் 5 லட்சம் 7 லட்சம் இறுதியாக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த கால அமைச்சர்கள் பல லட்சங்களை அவர்களின் வீடுகளுக்காக நஷ்டஈடாக பெற்றுக் கொண்டுள்ளார்கள். உதாரணமாக கெஹலிய ரம்புக்வெல பெற்ற நஷ்டஈட்டு தொகையை வைத்து இங்கே கிராமம் ஒன்றையே அமைத்திருக்கலாம் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார்.
இருந்தார். பாதுகாப்பற்ற தொடருந்து கடமைகள் நாடு முழுவதும் காணப்படுகின்றன. அதேபோல கடமைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஊதியம் பற்றாமல் இருக்கிறது. அவர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும். அந்த பிரச்சனைக்கு மக்களுடன் கலந்துரையாடி தீர்வு எட்டப்பட வேண்டும். அதை விரைவில் செய்வோம். கிளிநொச்சி வைத்தியசாலையில் மின்பிறப்பாக்கி இயங்காத விடயம் தொடர்பில் எமது மாவட்ட அமைப்பாளர் பார்வையிட்டு சுகாதார அமைச்சருக்கு தகவல் வழங்கியதும் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் அரகலிய போராட்டத்தின் பொழுது தமது உடைமைகள் எரிக்கப்பட்டதாக தெரிவித்து நஷ்ட ஈடாக முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல 959 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்று 80 லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்த கும்பலைச் சேர்ந்த 4 சந்தேக நபர்களை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு கைது செய்துள்ளது. வெளிநாடு செல்வதற்காக ஆசைப்பட்ட இளைஞர் ஒருவரிடம் 80 லட்சம் ரூபாய் பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு வங்கி அறிக்கையை நேரடியாக வந்து தமக்கு காட்டுமாறு வெளிநாட்டு முகவர் ஒருவர் தெரிவித்தார். இதை நம்பி சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாண ஆரியகுளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞனை காரில் கடத்திச் சென்ற குறித்த குழு இளைஞரின் வங்கிக் கணக்கில் இருந்து 80 லட்சம் ரூபாய் பணத்தை மற்றொருவரின் வங்கிக் கணக்குக்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கி விட்டு சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட இளைஞர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார். மேலும் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பணம் மாற்றப்பட்ட வங்கிக் கணக்கு குறித்தான பெண் ஒருவரை கைது செய்துள்ளதோடு கடத்தலில் ஈடுபட்ட மேலும் 3 கைது செய்தனர். இந்நிலையில் குறித்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் வேறொரு வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பணத்தை மீட்பது தொடர்பில் போலீசார் விசேட விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களையும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இத்துடன் சிலோன் தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சிலோன் தமிழ் FM-ஓடு இணைந்திருங்கள். வணக்கம்.